Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து புதுசா ஒரு பிளான் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி டேட்டா லோன் இந்த பிளான் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தின டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி யூஸ் பண்ணனும், என்னென்ன வேலிடிட்டி, எப்படி பேக்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்றீங்க, இந்த பிளான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். ஜியோ புதுசா பிளான்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி சேட் போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. நோ டெய்லி லிமிட்ஸ் இந்த ஆஃபர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோட எமர்ஜென்சி டேட்டா லோன் ஆஃபர் இந்த மெத்தடை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து 249, 199, 149 இந்த பிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 GB or 1.5 GB கோட்டால யூஸ் பண்ணிருக்கீங்க. அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த டேவோட முடியறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எமர்ஜென்சியாக ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், யாருக்காவது வந்து ஏதோ வீடியோ சென்ட் பண்ணணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் பண்ணணும். பட் வந்து அமௌண்ட் வந்து அப்புறம் பே பண்ணிக்கலாம், அமௌண்ட்டும் கிடையாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஈஸியாக ஜியோ வந்து நமக்கு ஒரு கடன் தருது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 GB வரைக்கும் வந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். ஒரு ஜிபிக்கு விதம் வந்து 11 ரூபா. 5 GB வந்து நீங்கள் அட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ வந்து கடன் வாங்கிக்கலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு மயோஜி ஆப்பில் வந்து டெடிகேட்டாக ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஒன்ஸ் நீங்கள் மைஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டேஷ் பட்டன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி டேட்டா லைன் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து லோடிங் ஆகி ப்ரொசீட் காட்டும். பே நவ், அதாவது ரீசார்ஜ் நவ், பே லேட்டர்னு ஒரு மோட்டோ கொடுத்து கீழே ப்ரொசீட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலிடிட்டி, அதாவது 5 வவுச்சர், நான் சொன்ன மாதிரி ஒரு வவுச்சருக்கு வந்து 11 ரூபா, 5 வவுச்சர் 55 ரூபா வரைக்கும் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் 4 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த 4 ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் மேக்ஸிமம் 5 ரீசார்ஜ் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 1 GB பிளானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அந்த 3 டாட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட மை பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆக்டிவ் பிளான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டேட்டா பிளான் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோவாக இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் மெயின் பிளான் வந்து ஆக்டிவில் இருக்கும், நான் சொன்ன மாதிரி 149, 249, 199, 599 ஏதோ ஒரு மெயின் பிளான் வந்து ஆக்டிவில் இருக்கணும். அப்படி ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி டேட்டா லோன் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். மற்றவங்க யாருமே வந்து எலிஜிபிள் கிடையாது. மெயின் பிளான் உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கணும். அண்ட் இதில் வந்து சில அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பிளான் ஒரு 2 GB பிளான் வச்சிருக்கீங்க, அதை டெய்லி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1 GB வந்து இந்த பிளான் முடிகிற வரைக்கும் வச்சுக்கலாம். 28 நாளோ 84 நாளோ இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த 1 GB நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட் வந்து சேவ் பண்ணி நீங்கள் அந்த 1 GB இல்லை 2 GB அந்த 5 GB நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் அப்போவே கட்டணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் போது நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது அமௌண்ட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வந்து மறுபடியும் நீங்கள் பே பண்ணணும்னா சேம் அந்த 3 டேஷ் பட்டன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு எமர்ஜென்சி டேட்டா லோன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிருக்க பிளான் கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் எவ்வளோ வவுச்சர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் கீழே கிளியர் டியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜிபே, ஃபோன்பே அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மெத்தட் ஓப்பன் ஆகும். ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேமெண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த மெத்தட். நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற காசு இல்லை, ஈஸியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் சொல்லலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோ யூஸர் யாரெல்லாம் இருக்காங்களோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேறு யார்கிட்ட போய் கேட்கறது கூட நமக்கு வந்து சங்கடமாக இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள்னா இப்போ நான் அந்த 2 GB கோட்டா முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நான் ஃப்ரெண்டு போய் இந்த மாதிரி ஒரு டக்குனு ரீசார்ஜ் பண்ணுறா, ஒரு 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறா, 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறா, 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறா, நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் ரீசார்ஜ் ஜியோ வந்து நமக்கு கடன் கேட்காம நமக்கு வந்து 5 GB 55 ரூபாய்க்கு நமக்கு வந்து கடன் கொடுக்குது. நம்ம யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை. உடனே மையோ ஜியோ ஆப் போகிறோமா, கிட்டத்தட்ட லோ இன்டர்நெட் இருந்தாலே போதும், கம்ப்ளீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. லோ இன்டர்நெட்டில் ஈஸியாக நீங்கள் போனீங்களா, ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, 55 GB 5 GB நெட்டை யூஸ் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சில டைம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் அதிக ஸ்பீடு வந்து தேவைப்படும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஏதாவது வீடியோ இருக்கா சென்ட் பண்ணணும், யாருக்காவது உடனடியாக வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோ கால் வந்து பேசிட்டு இருக்கீங்க, எமர்ஜென்சியில் வந்து அந்த டேட்டா வந்து முடிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸஸ் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் எது மூலமாக ஒர்க் ஆகும் சொல்லாது. ஈக்குவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4G பிளான் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் அன்லிமிட்டட் பிளான் கொடுத்துருப்பீங்க, ஆட் ஆன் பிளான் இருக்கும். அந்த மெத்தடில்
தான் இதுவுமே இருக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குவீங்க. அதாவது 11 ரூபாய்க்கு 1 ஜிபி, 22 ரூபாய்க்கு 2 ஜிபி அந்த மாதிரி பிளான் வந்து வாங்குவோம். இது வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணாமே 5 ஜிபி வரைக்கும் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ அமௌண்ட் தேவைப்படுதோ, அதாவது நீங்கள் அந்த 28 நாள் நீங்கள் வேலிடிட்டி போடுறீங்க, அது முடிகிற வரைக்கும் நீங்கள் கட்ட தேவையில்லை. அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணும்போது இன்டர்நெட் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஜியோ வந்து இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நீங்கள் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த பிளான்ஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்குற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது ஒரே ஒரு கண்டிஷன், அது நீங்கள் மெயின் பிளான் இருக்கணும். பிளான் இருந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். அண்ட் நீங்கள் அமௌண்ட் அப்போவே பே பண்ணணும் அவசியம் கிடையாது. 5 ஜிபி வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸில் எதுவுமே உங்களுக்கு பே பண்ண கிடையாது. ஒரு ஜிபிக்கு 11 ரூபா, 5 ஜிபிக்கு 55 ரூபா. நீங்கள் 5 ஜிபி உடனடியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அட் அ டைம் சேம் டைம் வந்து நீங்கள் 5 பிளான் மட்டும் தான், 5 வவுச்சர் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன்.